ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் அவேக் சேனல். நான்கள் பேக்கனிக் வீடியோவில் பசி என்கிற தேசிய நோய்ங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் பசி என்கிற தேசிய நோய் இந்த படத்தை சக்திவேல் தங்கமணி இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு டாக்குமெண்ட்ரி ட்ராமா சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் சக்திவேல் தங்கமணி, கணேசன் கலியமூர்த்தி இன்னும் பல நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஹங்காமா ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதையை என்னென்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க, இந்த படம் 2020 கொரோனா லாக்டவுன் டைமில் நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. படத்தோட ஹீரோ ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர். அவர் டிவி சேனலுக்காக மக்கள் கொரோனாவில் என்னென்ன கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத ஒரு டாக்குமெண்ட்ரி படமாக எடுக்கணும்னு நினைக்கிறாரு. கடைசியாக அந்த டாக்குமெண்ட்ரி மூவி எடுத்தாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 40 minutes, இது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான். ஆனால் படம் பார்க்கும்போது 3 மணி நேரம் ஓடுற மாதிரி இருக்குது. ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. இந்த படத்தில் ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாகுது. இந்த படத்தில் ஒரு திராவிடனும் ஒரு சங்கியும் பேசிக்கிறாங்க. திராவிடன் அவனுக்குள்ள ப்ளஸ் நெகட்டிவ்ஸ்லாம் சொல்கிறான். சங்கி அவனுக்குள்ள ப்ளஸ் நெகட்டிவ்ஸ்லாம் சொல்கிறான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசுகிறத கேட்க கேட்க நமக்கு போர் அடிக்க ஆரம்பிக்குது. இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு சங்கிக்கிட்ட ஒரு கிழவன் 5 கிலோ அரிசி வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி பணம் கொடுப்பாரு. இந்த அரிசியை வச்சு நான் ஓட்டிப்பேன், கொரோனா லாக்டவுன் ஆகிட்டு அப்படிம்பாரு. ஆனால் அந்த சங்கி அவர் ரூமுக்கு எடுத்து போயிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோ பேசுனதெல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் அந்த தாத்தா கிட்டே போய் கொடுத்துட்டு அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. கொரோனா லாக்டவுன் டைம்ல நம்மளாம் என்ன பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு பப்ஜி விளாட்றது, சீட்டுக்கட்டு விளாட்றது எல்லாத்தையுமே காட்டினாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கொரோனா லாக்டவுன் டயத்தில் பணக்காரங்களுக்கு எல்லா விஷயமும் கிடச்சிது. அதை நான் தப்பு சொல்லலை. ஆனால் ரோட்டில் உள்ள மக்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கிறது பெரிய கஷ்டமாக போச்சு. அதெல்லாம் ரொம்ப தெளிவாக நீட்டாக எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த படத்தில் ஒன்றும் இல்லை, மொக்கையாக இருக்குது. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 15 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.